I'm a housewife. Can I learn digital marketing during my free time? இந்த கேள்வியை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். ஒரு இல்லத்தரசியாக இருந்து என்னுடைய ஓய்வு நேரங்கள்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. கண்டிப்பா முடியும். நான் நிறைய இல்லத்தரசிகளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சியை கொடுத்துருக்கேன். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்துன்னு வச்சுக்கலாம். பொதுவாக ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு அலுவலகத்துக்கு போய் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருந்தாலும், நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்றோம் அப்படின்னா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகள் நம்ம எடுத்து பழகணும். யாரா இருந்தாலும் இருக்கக்கூடிய நேரம் 24 மணி நேரம். இப்ப இதுவே நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இல்லத்தரசியாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நேரம் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு அலுவலகத்துக்கு பணிக்கு போறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க முழு நேரமும் அந்த அலுவலக பணியை மேற்கொள்ளும் பொழுது அவங்க அதுக்குன்னு ஒரு 8 மணி நேரத்தை ஒதுக்கி அந்த அலுவலகத்துல முழு நேரம் பணிபுரிவாங்க. அது மீறி போக இன்னொரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கும், மீதி 8 மணி நேரம் அவங்களுக்கு கையில இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் அவங்க பயணிக்கிறதா இருக்கட்டும், ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பொழுதுபோக்குக்கான நேரமா இருக்கட்டும், அதுல பொதுவாக ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது. அதாவது குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கொள்வது, கணவர் இருந்தார்னா அவருடைய தேவைகள், அவருக்கு தேவையான அந்த துணிகள், அது சம்மந்தப்பட்ட தயார்படுத்துறது, அவர் அலுவலகத்துக்கு போனாருன்னா அவருக்கு தேவையான உதவி புரியறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்க தான் ஒரு முதுகெலும்பா நின்று அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க. வெல் ஆர்கனைஸ்டா சரியான முறையில் கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த பிரைமரி ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது தான். அப்ப அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வந்துடுது, துணியை காய போடுறது வந்துடுது, துணியை மடிக்க வைக்கிறது வந்துடுது, குழந்தைங்க அழுதாங்கன்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது வந்துடுது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா தயார்படுத்தி அனுப்ப வேண்டியது வந்துடுது அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க அந்த பொறுப்பான வேலையை செயல்முறை சரியா படுத்தலை அப்படின்னா அதோடைய தாக்கம் உங்க கணவனுடைய அலுவல் வேலைகள்ல அது கொஞ்சம் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு குடும்ப அமைதி நிலவாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு முதுகெலும்பா இருந்து ஒரு குடும்பத்தை பார்த்து கொண்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலைக்கு ஓய்வே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நீங்க இதை சமாளிச்சுக்கலாங்கிறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? சமைக்கிற நேரம் எப்போ? நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்னு பார்த்து எந்தெந்த நேரத்தில் சமைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. பொதுவா என்கிட்ட ஒருத்தவங்க படிச்சாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு சேர்த்து சமைக்கும் போதேவும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதியானத்துக்கு நாங்கள் சேர்த்து சமைச்சிருவோம் சார் அப்படின்றப்போ, எனக்கு மதியானம் நேரம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிம்பாங்க. இதுவே மாலை உணவு அப்படிங்கிறப்போ, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துலேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகும் 7 மணிக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிருவேன் சார்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இது தாண்டி போக நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, 24 மணி நேரத்தை 8, 8, 8ன்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டு, இதுல ஒரு 8 மணி நேரத்தை உங்களுடைய வீட்டு வேலைகளுக்கும், இன்னொரு 8 மணி நேரத்தை உங்களுக்கான ஓய்வு அப்படி என்றும், இன்னொரு 8 மணி நேரத்தை உங்களுக்கான ஹாபி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது. இங்க என்ன பிரச்சனை வரும்னா, இந்த 8 மணி நேரத்துக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு வேலைக்கு போகிற மாதிரி காலைல 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அப்படின்னு அமையாது. காலையில உணவு சமாளிக்கிறதுக்கு தயார்படுத்துறதுக்கு ஒரு 2 மணி நேரமும், மதியம் உணவு தயார்படுத்துறதுக்கு ஒரு 2 மணி நேரமும், மாலை நேரத்தில் உணவு தயார்படுத்துறதுக்கு ஒரு 2 மணி நேரமும் சொல்லி ஒரு 2 கூட்டல் 2 கூட்டல் 2 6 மணி நேரமும், மீதி இருக்கக்கூடிய 2 மணி நேரங்கள்ல துணிகள் துவைக்கிறதா இருக்கட்டும், காய போடுறதா இருக்கட்டும், மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து அந்த நேரம் வராது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நேரத்துல நான் மடிச்சு வைக்கணும், எந்த நேரத்துல நான் சமைக்கணும், குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் எப்போ விடுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்போ செய்யணும்ட்டு உங்களுடைய நேரத்தை நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல நீங்க வேற எதுவுமே செய்யக்கூடாது, அது மட்டும்தான் செய்யணும். அதை தாண்டி நீங்க ஓய்வா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு 3 மணி நேரம் ஓய்வு நேரத்தை தினசரி உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது காலை 5 மணில இருந்து 8 மணி நேரமா இருக்கலாம், இல்ல மாலை ஒரு 7 மணில இருந்து 9 மணியா இருக்கலாம், இல்ல குழந்தைங்க எல்லாத்தையுமே தூங்க வச்சதுக்கு பிறகு ஒரு 8 மணில இருந்து நைட் ஒரு 10 மணி வரைக்கும், இல்ல 11 மணி வரைக்கும் சொல்லி நீங்க ஒரு தோராயமா ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு
எப்பப்பலாம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல சீரியல் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தா அதை விட்டுட்டு, இல்ல தோழிகள்கிட்ட அதிகமா கைபேசியில பேசக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு, ரொம்ப டிசிப்ளின்டா என்னுடைய வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷனை நீங்க எடுத்துக்கணும். ஏன் நான் வந்து அ நேரம் இல்லாம காரணத்துல இருக்கிறவங்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும் நான் வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்ப ஓய்வு நேரம் கிடைக்கும்னு உங்களுக்கும் தெரியாது. ட்ரெய்னிங் கொடுக்கக்கூடிய எங்களுக்கும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க ஓய்வா இருக்கும்போது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல வரக்கூடிய காணொளிய நீங்க 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முழுசா கிடைச்சா நீங்க பார்க்கலாம். தேவைப்பட்டா திரும்ப திரும்ப பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க எந்த காணொளி கேட்டிருக்கீங்கங்கிற அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க அத படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகம்னா, நீங்க கைபேசியில அழைச்சு பேசும்பொழுது, உங்களுக்கு அதுக்கான சந்தேகத்த தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியும் நான் வந்து எடுப்பேன். அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க எந்த நேரம் வேணாலும் கத்துக்கலாம். எத்தன முறை வேணாலும் அந்த காணொளிய திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். அதுல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா, அழைச்சு பேசவும் செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால, என்னுடைய ₹5000 வொர்த் வாட்ஸ்அப் ட்ரிவன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் ஃபிட்டா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா, எனக்கு கண்டிப்பா டைம் இருக்கும் சார். டெய்லி நான் 10 டூ 11 ஓய்வா இருப்பேன். இல்ல என்னுடைய அத்தை இருக்காங்க. அவங்க என் குழந்தைகள பார்த்துக்கிருவாங்க. இல்ல என்னுடைய கணவர் வந்து எனக்கு பார்த்துக்கிருவாரு அப்படின்னு தெளிவா உங்கனால ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரத்த ஆன்லைன் கிளாஸுக்குன்னு ஒதுக்க முடிஞ்சால், நீங்க என்னுடைய ₹25,000 இருக்கக்கூடிய ஆன்லைன் லைவ் மென்டர்ஷிப் ட்ரெய்னிங் புரோகிராம நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை மென்டர்ஷிப் புரோகிராம்குள்ள வந்து லைவ் செஷனுக்கு டெய்லி வர முடியாது சார் நீங்க நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷனோ, இல்ல வந்து லைவ் செஷனோ தேவைப்பட்டா, இங்க திரையில நான் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய கைபேசி எண் 70106383 அண்ட் 398க்கு நீங்க அழைச்சு பேசுனீங்க அப்படின்னா, இத பத்தி நம்ம தகவலா வந்து முழுவதும் பேசலாம். உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி உங்களுக்கு நானு அறிவுரையும் கொடுத்து, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு தகுந்த சப்போர்ட்டும் நான் குடுப்பேன். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். இன்னொரு காணொளியில் நாம சந்திக்கலாம். நன்றி.